Hi students, அனைவருக்கும் வணக்கம். 12th biology and pure science botany and zoology studentsக்கு உங்கள் ஸ்கூலில் எவ்வளோ போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து வீக்லி டெஸ்ட்டு வந்து 1, 2, 3 வந்து அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் வீக்லி டெஸ்ட்டு 4க்கான கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். சரிங்களா? பயோ பாட்னி அண்டு பயோ சுவாலஜி, பியூர் சயின்ஸ் பாட்னி அண்டு பியூர் சயின்ஸ் சுவாலஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட் மிட்டம் போர்ஷன் அப்படின்னு சொன்னால் பாட்னியில் 1, 2 கொடுப்பாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 1, 2, 3 கொடுப்பாங்க. சரிங்களா? ஆனால் மோஸ்ட்லி 1 and 2 தான். பாட்னியாக இருந்தாலும் சரி, பயோ பாட்னி பியூர் சயின்ஸு. அதே வந்து பயோ சுவாலஜி அண்டு பியூர் சயின்ஸ் சுவாலஜி பார்த்தீங்கன்னா 1 to 5 வரைக்கும் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. 1 to 6 அல்லது 1 to 8 தான் நமக்கு வந்து குவார்ட்டர்லி போர்ஷன். சரிங்களா? அதனால் 1 to 5ஓட முடிஞ்சிடும். ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் அண்டு பியூர் சயின்ஸ், நமக்கு பியூர் சயின்ஸ் சுவாலஜி தான் கொஞ்சம் சிலபஸ் வந்து அதிகம், ஆனால் கண்டென்ட்டு கொஞ்சம் கம்மி. ஃபஸ்ட்டு 3 லெசன் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நீங்கள் ஃபஸ்ட்டு 3 லெசன் பயோ சுவாலஜியில் எந்தளவுக்கு படிக்கிறீங்களோ அதில் ஒரு 5 மார்க்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம், ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க். சரிங்களா? இந்த 3 லெசனில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் புக் பேக்கே நீங்கள் நல்லா படித்தா போதும். ஒரு சில இன்டீரியர் மட்டும்தான் இருக்குது. நிறைய பேர் வந்து இன்டீரியருக்கு எல்லாமே தேடிட்டு இருக்கீங்க. நம்ம வீக்லி டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தாலே போதும். ஸோ வீக்லி டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு மிட்டம் போர்ஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு இன்டீரியர் கொஷின் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு வீடியோ அப்டேட் பண்ணும்போதும் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியம் தான் எந்த சப்ஜெக்ட்டுக்காக இருந்தாலும் சரி, ஃபிசிக்ஸ் அப்லோட் பண்ணாலும் சரி, கெமிஸ்ட்ரி அப்லோட் பண்ணாலும் சரி, 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறதுனால தமிழ் மீடியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. அதனால தான் இந்த வாட்டி தமிழ் மீடியம் வந்து ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு அந்த வீடியோவை வந்து என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுறது எல்லாமே படிக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த கொஷின்ஸ் வந்து படித்தாலே போதும், அந்த சிலபஸே வந்து என்ன பண்ணினா கவர் ஆகிடும், அந்த போர்ஷனே கவர் ஆகிடும். இதில் ஏதாவது கவர் பவர் கட் ஆகிடுச்சு, ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. சரிங்களா? இதில் ஏதாவது கவர் ஆகாத கொஷின்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ மற்றபடி இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? பயோபாட்னியில் இந்த டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நமக்கு வீக்லி டெஸ்ட்டு வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா முடிஞ்சிடும். அதுக்கடுத்து பயோ சுவாலஜி அண்ட் பியூர் சயின்ஸ் சுவாலஜி அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இந்த கொஷின்ஸ் வந்து எந்த போர்ஷனில் இருக்கும் அப்படின்னா சாப்டர் 2ல் இருக்கும். சரிங்களா? அதனால் சாப்டர் 2 பார்க்குறப்ப இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, பார்த்து வச்சிங்க. ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் பார்ப்போம். இந்த துழைக்கால் வழி பெருக்கம், இந்த பல்கூட்டு அழியல்கள் நல்லா படிச்சிங்க. மறைத்தல் பாரம்பரியம், ஓங்குதன்மை மறைத்தல், தனித்து பிரிதல் விதி, சார்பின்றி ஒதுங்குதல் விதி. ஸோ மோஸ்ட்லி இதில் ரிப்பீட்டட் கொஷின்னாலும் இது தான், இன்டீரியர் கொஷின்னாலும் இது தான். சரிங்களா? இதை தாண்டி கொஷின் இல்லை. ஏன்னா போர்ஷன் செகண்ட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டடாக ஒரு 10 கொஷின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு 4 5 மார்க்ஸ் இவ்வளோ தான் இருக்கும். இந்த 14 கொஷினும் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 5 மார்க்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? பியூர் சயின்ஸுக்கு எப்பயுமே 5 மார்க் உண்டு. பயோ பாட்னி ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். பயோ பாட்னியை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1ல் ஒரு 5 மார்க்ஸ் வந்து கேட்கலாம். அப்படி இல்லைனா சாப்டர் 2ல் சரிங்களா ஒரு 5 மார்க்ஸ் வந்து கேட்கலாம். ஒரு சில டைம் 2லுமே என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அதனால் சாப்டர் 1 and 2 நல்லா பார்த்து வச்சிங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மெண்டலத்தை மறு ஆய்வு செய்த அறிஞர்கள், சைட்டோபிளாசம் மரபுவழி பாரம்பரியம், மெண்டல் தன் ஆய்வுக்கு பயன்படுத்திய பட்டாணிச்செடியை ஏன் தேர்வு செய்தார், முழுமை பெறா ஓங்குதன்மை, இணை ஓங்குதன்மை வேறுபடுத்துக. ஸோ அதுக்கடுத்து ஒடுங்கு கொல்லி மரபணு பெற்றுள்ள ஆண்டி ரைனத்தில் காணப்படும் 3 வகை தாவரங்கள், அதுக்கடுத்து மெண்டல் வெற்றிக்கான காரணங்கள். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள், நல்லா பார்த்துங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நினைக்கலாம், அதிகமாக நம்ம வந்து போர்டு வச்சு நடத்துறதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த மாதிரி நடத்திட்டு இருக்கப்போ என்ன பண்ணிங்கன்னா கரண்ட்டு கட் ஆகிடும். அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டைமிங் கிடையாது. அதனால தான் மோஸ்ட்லி லேப்டாப்பில் இந்த மொபைலில் வச்சு என்ன பண்ணிடணும்னா சொல்லிவிடுவோம். சரிங்களா? அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் பசுகணிக பாரம்பரியம், இருபண்பு கலப்பு சோதனை என்றால் என்ன, அதுக்கடுத்து பல்காரணி பாரம்பரியம். ஸோ இந்த பல்காரணி பாரம்பரியம் நல்லா படிச்சிங்க. ஏன்னா இது வரைக்கும் இது அதிகமாக கேட்கல, அதனால் இந்த டைம் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து பயோ இங்கிலீஷ் மீடியம் அட்டாவிசம், அதுக்கடுத்து மல்டிபிள் அல்லீல்ஸு, டெஸ்ட் கிராஸு, லா ஆஃப் டாமினன்ட், லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். சரிங்களா? 3 லாவும் படிச்சிங்க. 3த்துலேருந்து எதனாச்சும் ஒன்று மாற்றி கேட்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள். நேம் ஹூ
rediscovered மெண்டலிசம், அதுக்கடுத்து சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸு, why did Mendel choose pea plant, difference between incomplete and complete dominance, அதுக்கடுத்து types of plant found in antirrhinum, reason for Mendel success. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸு, டைகிபிரிட் கிராஸு, பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ சாப்டர் 2க்கு டெஸ்ட் 3யும் பார்த்துங்க. ஸோ டெஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா கவர் ஆகிடும். ஏன்னா பயோபாட்னி பொறுத்த வரைக்கும் 2 செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பயோசாலஜி இங்கிலீஷ் மீடியம் நோட் பண்ணி வச்சிங்க 2 மார்க்கு. ஸோ பயோசாலஜியில் சாப்டர் 4 பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சரிங்களா, இதெல்லாமே பாருங்கள். ஸோ இதில் இல்லாத கொஷின் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா. லைனேஷனு, ஹோலண்ட்ரிக் ஜீனு, சிம்டம் ஃபார் ஃபீனல் கிட்டோர்னியா, மல்டிபிள் அலிட்ஸு, எரிஸ்டோபிளாஸ்டோசிஸ் ஃபியூட்டிலிஸு, இதுக்கு வந்து நிறைய நேம் இருக்குது, அதை பார்த்துங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரச்சனை இல்லை, தமிழ் மீடியம் தான் அந்த மாதிரி வரும். ஹீமோஃபிலியா அதை பார்த்துங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸில் கிரிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸு, ஜெனட்டிக் பேசிஸ் ஆஃப் ஏபிஓ பிளட் குரூப்பிங்க, அப்ளிகேஷன் ஆஃப் கேரியோடைப்பிங்கு, அதுக்கடுத்து டிஃபரன்ஸ் இன்டர்செட்ஸஸ் சூப்பர் செட்ஸு, மெத்தட் ஆஃப் யூஜெனிசிஸு, கைன் செலெக்ஷனு, பெடிகிரி அனலைஸ் அதை வந்து பார்த்துருங்க. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீனிக் பேலன்ஸ் மெக்கானிசம் ஆஃப் செட்ஸ் டிட்டர்மினேஷன் வித் ரெஃபரன்ஸ் டு ட்ரோசோஃபில்லா, அதுக்கடுத்து அன்யூப்ளாய்டி ஹியூமன் பீயிங், அல்லோசோமல் அப்னார்மாலிட்டி இன் ஹியூமன் பீயிங். ஸோ இது கூடவே ஏபிஓ பிளட் குரூப்பிங் என்ன பண்ணி வச்சிங்க, படித்து வச்சிங்க. நம்ம 11th படித்தது தான், ஸோ இருந்தாலும் ஒன்ஸு ரீகால் பண்ணி வச்சிங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ தமிழ் மீடியம் பார்த்துங்க. லைனேசேஷனு, ஹோலண்ட்ரிக் மரபணுக்கள், டவுன் சின்ட்ரோம், மறுகுறி, பல்குட்டல்லில், வளர்கரு சிவப்பு சிதைவு நோய் சரிங்களா, இப்படி கேட்கலாம். அல்லது எரித்தோபிளாஸ்டோசிஸ் ஃபியூட்டிலிஸ் இப்படின்னு கேட்கலாம். சிசு ஹியூமோலைட்டிக் நோய் சரிங்களா. இந்த ஒரு கொஷினு 3. ஆனால் இங்கிலீஷ் மீடியம் சிம்பிளாக ஒரே கொஷினில் முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்துங்க. அதுக்கடுத்து ரத்த கசிவு நோய் அல்லது ஹீமோஃபிலியா. 3 மார்க்ஸ் பாருங்கள். குறுக்கு மறுக்கு மரபு கடத்தல், அதுக்கடுத்து மரபு அடிப்படையில் மனிதன் இரத்த வகை, அதுக்கடுத்து குரோமோசோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரோமோசோம் தொகுப்பு வரைபடம், இடைப்பால் உயிரியை மிக பெண்ணிலிருந்து வேறுபடுத்துக, இனமேம்பாட்டியலோட முறை, உறவினர் தேர்வு, மரபுக்கால் வழி தொடர்பு. அதுக்கு 5 மார்க் பார்த்தீங்கன்னா பழுப்பூச்சி உதாரணமாக கொண்டு மரபு சமநிலை அடிப்படையில் பார் நிர்ணயம் வேறுபடு, மனிதனில் காணப்படும் உடல குரோமோசோம் சார்ந்த ஒழுங்கற்ற பன்மையம், மனிதனில் காணப்படும் பால் குரோமோசோம் இயல்பு மாற்றங்கள். ஸோ இது கூடவே ஏபிஓ பிளட் குரூப்பிங் என்ன பண்ணி வச்சுங்க, படித்து வச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறங்க, கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இது எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து பண்ணுறதே கிடையாது, அது எதுக்கு பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வேறு எந்த டைப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுங்கள். அதே போல் இன்டீரியர் 1 மார்க்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம ஆன்லைன் குயிஸாகவே என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்துக்கு சாட்டர்டே நைட் வந்து, ஏன்னா நம்ம நேற்று வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம், அது வைக்க முடியல. ஸோ அதனால் சாட்டர்டே அண்டு சண்டே ஈவினிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டக்ட் பண்ணுவோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் தான் ஜாயின் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.